தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் அவசரமாக டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, யாருக்கு யார் எச்சரிக்கை கொடுக்கறது, யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு பார்த்து பேசுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள்லேயே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறவர். அது மட்டும் கிடையாது, உன்னைய மாதிரி ஏகப்பட்ட முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தவர். அதை விட முக்கியமாக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களோட பழைய வரலாறு எங்களுக்கு தெரியாதா? வராத ட்ரெயினில் தலையை வச்சு படுத்தவர் தானே உங்கள் அப்பா. வேறு கேஸில் உள்ளே போயிட்டு வந்து கேட்டால் நான் மிஸ்ஸால் போனேன் சொன்ன ஆள் தானே நீங்கள். உங்கள் வரலாறுலாம் எடுத்துப்பட்டா ரொம்ப நாரி போயிடும். இன்னொன்று தெரிஞ்சுங்க, நரேந்திர மோடி நீங்கள் பிரதமராக தானே பார்த்துருப்பீங்க. முதலமைச்சராக பார்த்தது இல்லையே, குஜராத் முதலமைச்சராக பார்த்தது இல்லையே, 2002 பார்த்தது இல்லையே. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தூங்கினுக்கிறாரில்ல உங்கள் அப்பா, அவரை எழுப்பி கேளுங்க. ஏன் நரேந்திர மோடியை ரொம்ப நல்லவர்னு சொன்னார்னு. தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் அவசரமாக டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, யாருக்கு யார் எச்சரிக்கை கொடுக்கறது, யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு பார்த்து பேசுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள்லேயே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறவர். அது மட்டும் கிடையாது, உன்னைய மாதிரி ஏகப்பட்ட முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தவர். அதை விட முக்கியமாக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களோட பழைய வரலாறு எங்களுக்கு தெரியாதா? வராத ட்ரெயினில் தலையை வச்சு படுத்தவர் தானே உங்கள் அப்பா. வேறு கேஸில் உள்ளே போயிட்டு வந்து கேட்டால் நான் மிஸ்ஸால் போனேன் சொன்ன ஆள் தானே நீங்கள். உங்கள் வரலாறுலாம் எடுத்துப்பட்டா ரொம்ப நாரி போயிடும். இன்னொன்று தெரிஞ்சுங்க, நரேந்திர மோடி நீங்கள் பிரதமராக தானே பார்த்துருப்பீங்க. முதலமைச்சராக பார்த்தது இல்லையே, குஜராத் முதலமைச்சராக பார்த்தது இல்லையே, 2002 பார்த்தது இல்லையே. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தூங்கினுக்கிறாரில்ல உங்கள் அப்பா, அவரை எழுப்பி கேளுங்க. ஏன் நரேந்திர மோடியை ரொம்ப நல்லவர்னு சொன்னார்னு.